Hi everyone, I am Ram. Affiliate Marketing 30 Days Challenges இருக்கும். இது வரைக்கும் 7 வீடியோஸை பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது Day 8 ஓட வீடியோ. ஸோ இந்த Day 8ல் வந்துட்டு என்னத்தை பார்க்குறோன்னு சொன்னாக்கா டொமைன் நேம். டொமைன் நேம் இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு பேர் இருக்குது. உதாரணத்துக்கு youtube.com, யூடியூப்க்கு ஒரு பேர் இருக்குது. amazon.com, அமேசானுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. facebook.com, இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் தான் வந்துட்டு டொமைன் நேம் சொல்லுவோம். டொமைன் நேம்னா ஒரு யூனிக் நேம், அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு யூனிக்கான நேம். இப்போ facebook.comனு ஒரு நேம் தான் இருக்கும். அதே மாதிரி youtube.comனா அது ஒரு பேஜ். இந்த மாதிரி ஒரு யூனிக் அட்ரஸ் தான் வந்துட்டு டொமைன் நேம். கூகுள் சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், மிக நீளமான ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸை நம்மளால் நினைப்பு வச்சுக்க முடியாதனால தான் அதை ரிப்ளேஸ் பண்ணுற வழியில் உள்ளது தான் இந்த டொமைன்ன்ற டொமைன் நேம் சிஸ்டம், DNSன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு வெப்சைட்டோட ஐபி அட்ரஸை சர்ச் பண்ணுறேன். ஒரு காமனான ஒரு youtube.com நம்ம சர்ச் பண்ணுவோம். இந்த youtube.comோட ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் வந்துட்டு கூகுளுக்கு தெரியறது வந்துட்டு இந்த மாதிரி நம்பர் தான், 216.58.213.238. இந்த மாதிரி தான் கூகுளில் தெரியும். பட் இது நம்மளால நினைப்பிச்சுக்க முடியாது தான். இதுக்கு ரீப்ளேஸ் பண்ற வழியில தான் இந்த ஒரு டொமைன் சிஸ்டம் இருக்குது, which is easy to remember. இந்த டொமைன் நேம் சிஸ்டம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வெப்சைட் சர்ச் பண்றீங்கன்னு சொன்னாக்கா அந்த வெப்சைட்டை கீன் பண்ணி நீங்க என்டர் பண்ணுவீங்க. இங்க நீங்க சர்ச் பண்ணா இங்க இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்துட்டு குளோபல் நெட்வொர்க் சர்வருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. இந்த சர்வர் பேர் தான் வந்துட்டு நேம் சர்வர் அல்லது வந்துட்டு DNS, டொமைன் நேம் சிஸ்டம் சர்வர்னு சொல்லக்கூடிய நேம் சர்வர். இந்த நேம் சர்வரை வந்துட்டு ஹோஸ்டிங் கம்பெனி மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விதமான ஹோஸ்டிங் கம்பெனி இருக்கு. ஹோஸ்டிங்னா என்னது, எது பெஸ்ட் ஹோஸ்டிங், எது லோவஸ்ட், சீப்பஸ்ட் அண்ட் இஃபெக்டிவான ஹோஸ்டிங், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஹோஸ்டிங்கை சூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவே நான் உங்களுக்கு போட்டுடுறேன். இந்த நேம் சர்வர் வெப் சர்வர்ன்ற இன்னொரு சர்வருக்கு வந்துட்டு ரிக்வெஸ்ட் அனுப்போம். வெப்சைட்டோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வெப் சர்வரில் தான் இருக்கும். இந்த வெப் சர்வர் தான் ஐபி அட்ரஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த வெப்சைட்டோட ஃபைலை வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌசரில் அனுப்பும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு லாங் ப்ராசஸாக இருந்தாலும் விதின் மில்லி செகண்டில் வந்துட்டு இதெல்லாம் நடக்கும். சில வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா லோடிங் ஸ்பீடு, ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணால் அது வந்துட்டு லோட் பண்ணி வெளியாகும். ஸோ இது டேக் டைம் பண்ணும். இதெல்லாம் என்ன ஃபேக்டர்னு சொன்னாக்கா ஹோஸ்டிங் ப்ராப்ளம். ஸோ அப்போ நீங்கள் ஹோஸ்டிங் செலக்ட் பண்ணும்போது கரெக்டான ஸ்பெசிஃபிக்கான ஹோஸ்டிங் செலக்ட் பண்ணணும். எந்த ஹோஸ்டிங் செலக்ட் பண்ணால் உங்களோட வெப்சைட் வந்து ஈஸியாக ரேங்க் ஆகும், ஈஸியாக உங்களோட அஃபிலியேட் லிங்கை மார்க்கெட்டிங் பண்ணலாம்ன்றதை டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வெப்சைட் மூலிமா நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டொமைன் வேணும், அதாவது உங்களோட வெப்சைட்டோட பேர். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு நீஷ் செலக்ட் பண்ணிடுங்க. அந்த நீஷ் பிரகாரம் உங்களுக்கு ஒரு டொமைன் வேணும். இந்த டொமைன் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை நான் இப்போ காட்டுறேன். உங்களோட வெப்சைட் நேம் சர்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு leandomainsearch.com போயிருங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக சர்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட நீஷ் வந்துட்டு பேட்ஸ் பற்றினா, ஸோ பேட்ஸில் ஒரு நேம் வைக்கணும், பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த இடத்துல பேட்ஸ்ன்னு சர்ச் பண்ணிடுங்க. பேட்ஸ்ன்னு தட்டிட்டு சர்ச் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏராளமான பேர் இருக்கும். இதில் பிடிச்ச பேரை வந்துட்டு நீங்கள் உங்களோட டொமைனாக நீங்கள் ஆக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு பெட்ஸ்டோம், பெட்ஸ்டோன், பெட்ஸ்மித், பெட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் வந்துட்டு ஃபில்டரும் பண்ணலாம். பாப்புலாரிட்டி இங்கே ரொம்ப நீட்டாக இருக்குது, இல்லை ஷார்ட்டாக வேணும்னா இங்கே லெங்க்த்தை பார்த்துக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். லெங்க்த்தை நீங்கள் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். ஸோ பெட்ஸ் ரே, பெட் ஜியோ, பெட்ஸ் பேட், பெட் ஷார்ட், பெட்ஸ் ஃப்ராக், பெட் சீட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பேட் ஜியோவை உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னாக்கா ஸோ அப்போ உங்களோட டொமைன் வந்துட்டு நீங்கள் patgeo.comனு வச்சுக்கலாம். ஸோ இந்த leandomainsearch.comல ஜஸ்ட் சர்ச் மட்டும் பண்ணுங்க. எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட் இந்த இடத்துல வாங்கிடாதீங்க. டொமைனெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு டொமைனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, அது வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் டொமைன் நேம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். அண்ட் தென் உங்களோட டொமைன் நேம் வந்துட்டு முதல்ல சர்ச் பண்ணுங்கள். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. அது எப்படி ஃப்ரீயாக வாங்கணும்னு சொல்லிவிட்டு
நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா முதல் வீடியோலேருந்து பார்க்க ஆரம்பிங்க. பிகாஸ் நான் ஒவ்வொரு வீடியோஸும் டீட்டெயிலாக போய்கிட்டு இருக்கேன். 30 வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த 30ம் ஒரு ஃபுல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ஃபுல் காஸை வந்துட்டு நான் இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் காஸ் வந்துட்டு ஃப்ரீயாக யூடியூப்பில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். மறந்துடாம இந்த வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிருங்க, காமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க மற்றும் இந்த வீடியோஸை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை பாய்.